ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக்லெஸ் வெனிலா ஸ்பஞ்ச் கேக் எப்படி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. கண்டிப்பாக சலிக்கணும், அப்போ தான் மாவு நல்லா ஃபைனாக இருக்கும். சலிச்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் சர்க்கரை, தயிர், எண்ணெய், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும், சர்க்கரை நல்லா கரையணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாவு ஃப்ளஃபியாக வரும். இப்போ இந்த வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜென்டலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க, அதே மாதிரி விகரஸாக மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் உங்கள் மாவு வந்து ஃப்ளஃபியாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் இந்த மாதிரி ஃப்ளஃபியாக இருக்கணும், அப்போ தான் கேக் நல்லா வரும். இந்த பேட்டரை வந்து கேக் பேனில் மெஷர் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டினீங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அவனில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக வரணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் பேன்லேருந்து எடுத்து ஒயர் ரேக்கில் மாற்றிடுங்க. கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா ஈவனாக பேக் ஆகிருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.